கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். பிரியமானவர்களை, நம் தேவனாகிய கர்த்தர் நாம் சுகமாய் நாம் தனித்து வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய இஸ்ரவேல் என்றும் ஒரு தனி கூட்டமாய் காணப்படும். அது யாக்கோபின் ஊற்றிலிருந்து வந்தது. அங்கு தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே அதை எந்நாளும் அவர் குடியேற்ற பண்ணுகிறார். அவர்களுக்கு வானமும் பனியை பெய்கிறது. அதுபோல நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலையும் அவர் நன்மைகளை செய்யக்கூடிய பரம தகப்பனாய் காணப்படுகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகின்றதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களாய் நாம் காணப்படுவோம். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் ஆபிரகாமின் சந்ததியாய் காணப்படும் போது கர்த்தர் நமக்கு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை போன்று 12 ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிட்டு தருகிறார். அது மட்டுமல்ல, யாக்கோபின் ஊற்றிலிருந்து தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவ்வாறு நம்முடைய சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக அவர் கடந்து வருகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பயந்து கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது அவர் நம்மை மகிழ்ச்சி கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.